ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு வழக்கம் போல் வெள்ளிக்கிழமையில் நாம் வழக்கமாக லலிதா சகஸ்நாம சோஸ்திரங்களை பார்த்து வருகிறோம். லலிதா சகஸ்நாம சோஸ்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக பார்த்து வருகிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் 3 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இந்த 3 ஸ்லோகங்களும் அம்பாளுடைய தோற்றத்தை, அம்பாள் தோன்றிய விதத்தை அதை குறிக்குது. அதுக்கப்புறம் அம்பாளுடைய தோற்றத்தின் அழகை குறிக்குது. அப்போ அடுத்தபடியாக நம்ம அம்பாளுடைய கேசாதிபாத வர்ணனைகளை வரக்கூடிய ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். சொன்னியா முதல்ல அம்பாளுடைய தோற்றம் உதயம், அப்புறம் கேசாதிபாத வர்ணனை. ஏன்னா பெண் தெய்வங்களை கேசாதி பாதமாக வர்ணிப்பதும் ஆண் தெய்வங்களை பாதாதி கேசமாக வர்ணிப்பதும் சம்பிரதாயம். அப்படி தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கு ஒரே ஒரு விளக்கு சிவபெருமானை நாம் கேசாதி பாதமாகவும் வர்ணிக்கலாம், பாதாதி கேசமாகவும் வர்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை எடுத்துட்டிங்கனாக்கா அங்கே முருகப்பெருமானுடைய பேரழகை நம்முடைய சங்கராச்சாரிய சுவாமிகள், ஆதிசங்கர சுவாமிகள் பாதாதி கேசமாக வர்ணிப்பார். ஏன்னா அது ஆண் தெய்வங்கிறதுனால. இங்கே லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய பேரழகை கேசாதி பாதமாக வர்ணனை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இதை நம்ம 4வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். 3 ஸ்லோகங்கள் அம்பாளுடைய தோற்றத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம். இதில் அம்பாள் கேசாதி பாதமாக வர்ணிக்கும்போது அம்பாளுடைய கேசத்தை உச்சியிலேருந்து வர்ணிக்கிறோம், உச்சியிலேருந்து பாதத்துக்கு வர்ணிக்கிறோம். அப்போ அம்பாளுடைய தலைமுடியை வர்ணிக்கிறோம். தலைமுடினாக்கா முடின்றது தலையுடைய கேசம் மட்டும் இல்லைங்க, தலையில் அணிந்திருக்கிற முடி, திருமுடி அணிந்திருக்காங்களே அந்த முடி, அங்கே உள்ள மலர்கள், அதில் உள்ள கற்கள், மாணிக்கங்கள், நவரத்ன கற்கள், இதெல்லாம் அம்பாள் அணிந்திருக்காங்க. அந்த அம்பாளுடைய முடியும் அந்த கேசமும் அந்த மலர்களும் மனம் மிகுந்திருக்குது. இதில் அம்பாளுடைய முடியினால் அந்த மலர்களுக்கு மனம் வந்ததா அல்லது மலர்களிலால் அம்பாளுடைய முடி மனம் பெற்றதான்னு பெரிய தர்க்கம். இது இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், தர்க்கம் நடந்த கதையெல்லாம். ஆனால் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்வது என்னவென்றால், அம்பாளுடைய தலையிலே முடியிலே பலவிதமான மலர்கள் சூடியிருக்காங்க. அத்தனை மலர்கள் சூடி இருந்தாலும் அத்தனை மலர்களும் மனம் மிகுந்து மிளிர்கின்றன. அத்தனை மலர்களும் மிளிர்கின்ற அந்த மனம் அம்பாளுடைய கூந்தலில் இருந்து அந்த மலர்களுக்கு வந்தது அப்படிங்கிற அழகாக சொல்லுது. அப்புறம் அழகுக்கு அழகு கூட்டும் விதமாக அம்பாள் அணிந்திருக்கிற அந்த முடி இருக்கு இல்லையா, அந்த முடி அம்பாளுடைய கேசத்தையோ அல்லது இந்த மலர்களையோ மறைக்காமல் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லுது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் 2 நாமாவளிகள் தான் இருக்குது. ஒரு நாமாவளி அம்பாளுடைய முடியிலே அணிந்திருக்கிற மலர்களை பற்றி சொல்லுது. 2வது அம்பாள் தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கிற கிரீடத்தை பற்றி சொல்லுது. 2 தான் இந்த நம்ம பார்க்க போகிற 4வது ஸ்லோகத்தில் 2 நாமாவளிகள். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு போகும். இப்போ ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. சம்பகா அசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா, இது ஒரு நாமாவளி. அப்புறம் குருவிந்தமணி ஸ்ரேணி கனத் கோடீர மண்டிரா, இது 2வது நாமாவளி. 2மே கொஞ்சம் நீளமான நாமாவளிகள். கொஞ்சம் திருப்பி சொன்னால் ஈஸியாக வந்துடும். அதை சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா, சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா அப்படின்னு பிரிக்கணும் உங்களுக்கு. இதில் இந்த சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌந்திகம், இது எல்லாமே 4 விதமான மலர்கள். சௌகந்தி, இந்த 4 மலர்களும் மனம் மிகுந்த மலர்கள், ஒரு அழகான மலர்கள், மின்னக்கூடிய மலர்கள். அதான் சொல்கிறது. சம்பக மலரும் அசோக மலரும் புன்னாக மலரும் சௌகந்திக மலரும் அம்பாளுடைய முடியிலே இருப்பதனால் மின்னுகின்றன அப்படிங்கிறாங்க. எங்கே மின்னுதுன்னா கசம்னா கேசம். அந்த மின்னுகின்ற கேசத்தை அம்பாளுடையது கேசம். அது அம்பாளுடைய அந்த கேசத்திலே, அழகான கேசத்திலே இந்த 4 மலர்களும் மனம் மட்டும் வீசவில்லை, மின்னவும் செய்கின்றன, மிளிர்ந்து ஒளிர்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. சம்பகா அசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா, இதுதான் 4வது இந்த நாமாவளி, அந்த முதல் நாமாவளி 4வது ஸ்லோகத்தில். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோடிர மண்டிதா அப்படிங்கிறாங்க. இப்போ குருவிந்தமணி அப்படின்னா, குருவிந்த மணின்னா கற்கள் இல்லையா, எந்த மணின்னா வைரத்திலான கற்கள். குருவிந்த மணி வைரத்திலான கற்களால், ஸ்ரேணின்னா சரம், நம்ம மாலை கோக்குறோம் இல்லையா, அதுக்கு ஸ்ரேணின்னு போகிறது. அந்த வைரத்தினால் ஆன கற்களால், வைரம்னா நம்ம வைரம் மட்டும் இல்லைங்க, அது நவரத்தனங்களால், அது வைடூரியத்தை சொல்லுவாங்க. இந்த குருவிந்த மணிங்கிறது வைடூரியத்தை சொல்லுவாங்க. அந்த வைடூரியத்தும் மற்ற நவரத்தனங்களாலும் சேர்த்து கோர்க்கப்பட்ட ஒரு சரமாக, மாலையாக கோர்க்கப்பட்ட அந்த மாலை கணத்தின பளபளக்குது, அப்படியே பளபளக்குது. அந்த சரத்தை, பளபளக்கின்ற சரத்தை எங்கே அணிஞ்சிருக்காங்கன்னா, கோடீரன்னா உச்சி மகிடத்தில் அணிஞ்சிருக்காங்க. கோடீர மண்டிதானா அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்போ அம்பாளுடைய உச்சி மகுடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எதால் அலங்கப்பட்டிருக்கிறதுனா, ஒரு சரத்தினால், ஒரு மாலையினால் அலங்கப்பட்டிருக்கு. அந்த மாலை எப்படி இருக்குன்னா, பளபளக்கின்ற மாலை. அந்த மாலைக்கு அந்த பளபளப்பு எப்படி வந்ததுன்னா, நவரத்ன கற்களாலும் வைடூரியத்தாலும் கோர்க்கப்பட்ட அந்த மாலையை, அந்த பளபளக்கும் மாலையை அம்பாளுடைய உச்சியிலே அணியப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த நாமாவளி சொல்லுது. இப்போ இந்த 2 நாமாவளி தான் நம்ம இன்னையுடைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. ஒன்று, 4 மலர்களை, மனம் வீசுகின்ற மலர்களை அணிந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் இன்னும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த சம்பகா, அசோக, புன்னாக, சௌகந்திகா ஆகிய 4 வகையான மனம் கொண்ட மலர்கள் அம்பாளுடைய மின்னும் தலைமுடியை அலங்கரிக்கின்றன. இப்போ இந்த மலர்களால் அம்பாளுக்கு மனம் வந்ததா, அல்லது அம்பாளுடைய முடியிலே உள்ள மனத்தினால் இந்த மலர்கள் மனம் பெற்றனவா அப்படிங்கிற எப்பொழுதும் நம்ம ஒரு சந்தேகம் இருந்தாலும், அம்பாளுடைய தலைமுடி எப்பொழுதும் இனிமையான மனம் கொண்டதாக இருக்கும். அதாவது இந்த மலர்கள் சூடாவிட்டாலும் மனம் இருக்கும். அப்படின்னா இந்த மலர்களுடைய மனமே அம்பாளுடைய தலையிலிருந்து வந்துச்சு. இது அழகான ஒரு சௌந்தரிய லகரியில் 43வது பாடல் சொல்லுதுங்க. உன் அடர்த்தியான மற்றும் மென்மையான கூந்தல் பூத்த நீல தாமரைகளின் குழுவை போன்றது, நம் அறிவை நீக்குதுன்னு சொல்கிறது. அம்பாளுடைய கூந்தல் நீல தாமரை. நம்ம தாமரைகள் பார்த்தோன்னா ஒரு சிவப்பு தாமரை தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நீல தாமரைங்கிறது அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு தாமரை. அறியாமை என்று இருளை நீக்கக்கூடிய, அவித்யாவை நீக்கி வித்யாவை பெருக்கக்கூடிய ஒரு அந்த கூந்தலுக்கு அந்த திறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மலர்களை பற்றி சௌந்தரியர்கள் சொல்லுது. அதே மாதிரி துர்வாச முனிவர் சக்தி மகிம்னான்னு சொல்லுவாருங்க. அது இதய சக்கரத்தில் அம்பாளுடைய மனம் கொண்ட முடியை தியானிக்கிறார். அவர் சொல்லும்போதே அவர் துர்வாச முனிவர் தியானம் பண்ணவர் தன்னுடைய இருதயத்திலே அம்பாளுடைய முடியை தியானிக்கிறார். அப்போ இந்த கருத்துக்கெல்லாம் என்ன, வாட் யூ மீன் பை ஆல் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுடைய தலைமுடி நம்ம அழகானது, மனமானது, மென்மையானது. அது மட்டும் இல்லைங்க, அது அறியாமை விரட்டக்கூடியது. அம்பாளுடைய தலைமுடி அறியாமை, அவித்யாவை அழித்து வித்யாவை பெருக்கி அறியாமையை நோக்கி ஒரு ஞானத்தை தரக்கூடியது. அது ஏன்னா அந்த ஞானம் இருந்தால்தான் பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதில் நமக்கு ஒரு தன்மை ஏற்படும். அதனால் அந்த அறிவு உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அறிவினை தரக்கூடிய கூந்தல் அம்பாளுடைய உச்சி கூந்தல். அப்போ அம்பாளுடைய இந்த கூந்தலே இதை செய்த அப்படின்னா, அம்பாளுடைய முழு வடிவமும் அம்பாளுக்கு அப்போ என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இல்லையா. இப்போ ஒருத்தனை சொல்லும்போது அவன் கொடுப்பதில் வல்லவன் சொன்னால், கொடுப்பதில் மட்டும் இல்லைங்க, அவனுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்குது. இப்போ கர்ணனை வல்லல்னு சொன்னோம்னா அவன் வீரன், அவன் நட்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன், அவன் நாட்டுப்பற்றுடன் எல்லாருக்கும் நல்ல குணங்களும் இருக்குது. அதே மாதிரி அம்பாளுடைய முடிகள் முடி மட்டுமே இந்த அவித்யாவை நீக்கி ஞானத்தை கொடுக்குதுன்னா, உருவமும் பக்தர்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த 4 மனம் கொண்ட மலர்கள். இந்த அந்த காரணத்தின் 4 ஏமாற்றும் அந்த அந்த காரணம் இருக்கு இல்லையா, இந்த அந்த காரணத்தினுடைய நம்மளை மாயையிலே அழுத்தக்கூடிய செயல்கள் 4. அது எல்லாருக்கும் தெரியா, மனம், புத்தி, உணர்வு மற்றும் அகங்காரம். இந்த 4ம் தான் மாயைகளாக அந்த காரணத்தின் ஏமாற்றும் கூறுகளாக இருந்து ஜீவாத்மாக்களை பாடுபடுத்துகிறது. இந்த 4 கூறுகளையும், மனம், புத்தி, உணர்வு மற்றும் அகங்காரங்களை அடக்கக்கூடிய
விதத்தில் இந்த 4 மலர்களும் சம்பகம், அசோகம், புன்னாகம், அந்த வந்து இந்த 4 மலர்களும் சௌகந்திகா, இந்த 4 மலர்களும் இந்த அந்தகாரங்களை உருவக்கூடிய இந்த செயல்களை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி இந்த நாமாவளி சொல்லுது. இப்போ அடுத்தபடியாக வந்து இந்த இந்த ஓம் குருவிந்தமணி ஸ்ரேணி கணக்கோடிர மண்டிதா. குருவிந்தமணின்னா மாணிக்க கற்கள்னு சொன்னோம். அந்த குருவிந்தம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருகவையான மாணிக்கம். இந்த மாணிக்கமே சிவப்பு தான். இந்த குருவிந்தம்ங்கிறது அதில் ஒரு அருமையானது. இந்த குறிப்பிட்ட மாணிக்கம் இது வந்து விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரிடம் உள்ள அன்பு, செல்வம் மற்றும் பக்தியை விஷ்ணு மேம்படுத்துவதாக சொல்கிறாங்க. இந்த குருவிந்தமணி வந்து விஷ்ணுவினுடைய பக்தியை பெருக்கும், அவர் மேலே அன்பை பெருக்கும், அதன் காரணமாக செல்வத்தை பெருக்கும், பக்தியை பெருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து அம்பாள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் விஷ்ணுவின் சகோதரி இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விஷ்ணு அம்பாளின் சகோதரி, பத்மநாக சகோதரின்னு ஒரு நாமமே இருக்கு இல்லையா, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த மாணிக்கம்லாம் அம்பாளுடைய கிரீடத்தை அலங்கரிக்குது. அம்பாள் இந்த சிவப்பு கிரீடத்தால் அம்பாளை தியானிக்கும் போது ஆன்மீகம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். இன்னும் நம்ம பல இடங்களிலும் பல நிலைகளையும் பார்த்துருக்கோம். அம்பாளுக்கும் சிவப்பு நிறத்துக்கும் உள்ள ஒரு இணக்கத்தை அம்பா வந்து அருணாருண தரங்கதாட்சின்னு முதல்ல பார்த்தோம். அம்பாளுடைய இந்த அபிராமி என்றாதிலேயே அம்பாளுடைய சிவந்த சூரியனுக்கு அருணனுக்கு இணையான சிவப்பை அதை விட பிரகாசிக்கூட சிவப்படுவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அம்பாளுமே சிவப்புக்கும் அம்பாளுக்கும் நிறைய ஒரு தொடர்பு இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், அம்பாள் நிறம் சியாமல வர்ணம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் யாரிடம் இணைந்திருக்கிறாங்கன்னா மகாதேவராகிய சிவபெருமானுடன் இணைந்திருக்கிறாங்க. அவருடைய நேரம் என்ன, உலகத்திலே உயர்ந்த அழகும் சிவப்பும் உள்ள பவளத்தை விட சிவந்த மேனி கொண்டவர் சிவபெருமான். அவரோட அம்பாள் இருக்கிறதுனால அம்பாளுடைய மேனியும் சிவந்து விளங்குகிறது. அது அந்த குருவிந்தம் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு மணி. அந்த மணியிலான கற்களான அதில் வந்து கிரீடத்தில் அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதே தான் வந்து சௌந்தரலகரி வசனம் 42 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தங்க கிரீடத்தை போற்றுபவர் 12 சூரியன்கள்னு சொல்லுது. 12 சூரியன்னா 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சூரியனுக்கு எவ்வளோ பிரகாசம்னு தெரியும், 12 சூரியனுக்கு எவ்வளோ பிரகாசம் இருக்கும். அவங்க அம்பாளுடைய தங்க கிரீடம் ஜொலிக்குது, அதில் வைர மணிக்கற்கள் இருக்குது, அதில் குருவிந்தமணி என்ற சிவந்த மணி இருக்குது. அதன் மேலே 12 சூரியர்களுடைய பிரகாசமும் ஒளிக்குதுன்னு சொன்னால் அதை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மிகுந்த ஒளியை கொண்ட கிரீடத்தை அம்பாள் அணிஞ்சிருக்காங்க. இது வந்து இதுக்கு இன்னொன்று இது என்னென்னு கேட்டால் சும்மா அப்படியே வைக்கலைங்க. இந்த மணிகள்லாம் நெருக்கமாக பதித்து அதை ரத்தங்களாக மாற்றி அதை ஒரு அழகோடு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. அந்த தோற்றம் பிறைச்சந்திரனின் தோற்றம். அம்பாளுடைய முடியிலும் பிறைச்சந்திரன் தோற்றமாக அந்த குருவிந்தமணி இருக்கிறது. ஏன்னா சிவபெருமானுடைய மாறுபாடு தான் அம்பாள், சிவபெருமானுடைய பிம்பம் தான் அம்பாள். அதனால் சிவபெருமான் வந்து பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிறார். பிறை சூடன் இல்லையா, சந்திரசேகரர் இல்லையா, அதே மாதிரி அம்பாளும் அந்த சந்திரசேகரியாக அம்பாள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இது பதிக்கப்பட்ட ரத்னங்களின் பளபளப்பால் அந்த சேகரம், அந்த சந்திரன் விழுந்து மிளிர்கிறது அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்போ இது என்ன நம்ம சொல்லப்பட வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தனங்களை சொன்னோம், நவரத்னங்களை சொன்னோம், மணிகளை சொன்னோம், சந்திரனை சொன்னோம், 12 சூரியர்கள் உலகத்தை சொன்னோம். இவை எல்லாமே உலகத்திலே உயர்ந்த நிலையை உள்ளவை. உயர்ந்த நிலை உள்ள அனைத்து பொருள்களும் அம்பாளுக்கு ஓமையாமல் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறது தான் இந்த நாமாவளி நமக்கு காட்டுகிறது. ஆக இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த 2வது நாமாவளி குருவிந்தமணி ஸ்ரேணி கணக்கோடிர மண்டிதா அப்படிங்கிற இந்த அழகான இந்த நாமாவளியோட இந்த 4வது ஸ்லோகம் நிறைவேறுகிறது. இதோடு நம்ம 4 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இது வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு வாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4 ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் வேணால் நம்ம ஒரு தடவை வந்து அந்த ஸ்லோகங்களை நான் ஒன்றா சொல்லலாமா அப்படின்னு உனக்கு அதை வந்து திருப்பி நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த முதல் ஸ்லோகம்
ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு முதல் ஸ்லோகம் பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம் ஓம் உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாராம் குஜோத்வலான்னு 4 நாமாவளிகளை பார்த்தோம். மூன்றாவது ஸ்லோகம் மனோரூபே இஷுகோதண்டா பஞ்ச தன்மாத்திரை சாயகா நிஜா அருண பிரபாபூஜரமஜத் பிரமாண்ட மண்டலா அப்படின்னு ஒரு 3 நாமாவளிகளில் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்றைக்கி இந்த 4வது ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தது சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா குருவிந்த மணிஸ்ரேணி கணத் கோடீர மண்டிதான்னு 2 நாமாவளிகளில் இந்த 4வது ஸ்லோகத்தை பார்த்தோம். ஆனால் 1, 2, 3, 4 என்ற 4 ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 12 நாமாவளிகளை பார்த்துருக்குறோம். நம்ம ஸ்லோகங்களை பார்க்கும்போது அந்த நாமாவளிகளையும் விளக்கமாக சொல்லிகிட்ருக்கோம். தயவுசெய்து கூடிய வரைக்கும் நம்ம அடுத்த ஸ்லோகம் நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த 4 ஸ்லோகங்களையும் கேட்பவர்கள் மனப்பாடம் செய்து விட்டிங்கன்னா நம்ம இந்த பதிவுலாம் முடியும் போது அனைவருக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் மனப்பாடமாக அமையும். அப்படி என்பதனால் நீங்கள் திருப்பி இதை படித்து இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் பரமாம்பாளுடைய பேரருட்கரணியும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை இன்று நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.